நம்ம வந்துட்டு அதிமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழக மக்களுக்கு எதுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துல எடப்பாடியாரோட ஆட்சி திறமை பற்றி மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். அம்மா உணவகம்ங்கிறது எவ்வளவு சிறப்பா செயல்பட்டது, அதை திமுக அரசு மூடிடுச்சு. அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா ரெட்டலைக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். டெல்டா பாதுகாப்பு மண்டலம் கொடுத்தது விவசாயி அண்ணன் எடப்பாடிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு டெல்டாக்காரங்க கண்டிப்பா ரெட்டலைக்கு தான் போடணுங்கிறத நான் தெளிவா சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். முத்தாய்ப்பா, இந்த பொருளாதார நெருக்கடி சமாளிக்கிறதுக்கு ஆட்சிக்கு வந்த உடன் 10,000 ரூபாய் குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்க போறோம். 2,000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையாக கொடுக்க போகிறோம். ஓஏபி என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை 1,200 இருந்து 2,000 உயர்த்தி கொடுக்கப்படுகிறார்கள். மற்றும் முத்தாய்ப்பாக, அரசு பள்ளியிலிருந்து வரும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு, 3 LPG சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமாக நம்ம ஏடிஎம்கே பீரியட் ஒன்று கொடுக்க போறாங்க. 25,000 ஸ்கூட்டருக்கு மானியம். மகளிருக்கான மொபிலிட்டியை விரைவாக்க நம்ம ஸ்கீம்ல இருக்கு, மேனிஃபெஸ்டோல இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு மக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கு அதன் தாமரை சின்னத்திலும் வாய்ப்பளிக்க கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா இந்த கஞ்சா கலாச்சாரம், கள்ளசாராய கலாச்சாரம் ஒழிவதற்காக இரட்டை இலைக்கு வாய்ப்பளிப்பதற்காக நன்றி.